வங்கதேசத்தினுடைய முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஷேக் ஹசீனா அவர்கள் மாணவர்களை துஷ்மன் என்று குறிப்பிட்டதனால் அந்த நாட்டிலே மாணவர்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு பெரும் போராட்டத்தை அந்த நாடு சந்தித்தது, பெரும் பாதிப்பை சந்தித்தது. கிட்டத்தட்ட 1400 பேர்கள் வரையில் இறந்திருக்கிறார்கள், 25,000த்திற்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய போராட்டத்தில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது, அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் தற்பொழுது அது நீதிமன்றங்களிலே வழக்குகள் நடந்து வந்த காரணத்தினால் தற்பொழுது அது நீதி வழங்கியிருக்கிறது. ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனையும், அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த அசாது உஸ்மான் என்பவருக்கும் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது வங்கதேசத்தினுடைய நீதிமன்றம். தற்பொழுது இவர்கள் இருவரும் இந்தியாவில் தஞ்சமடைந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். வங்கதேசம் ஒரு கோரிக்கை இந்தியாவுக்கு விடுத்திருக்கிறது, பலமுறை கடிதமும் எழுதியிருக்கிறது. வங்கதேச முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனா அவர்கள் தற்பொழுது இந்தியாவில் இருக்கிறார். இந்தியா அவர்களை விடுவித்து எங்கள் நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது. இதை இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகமும் நாங்கள் உங்கள் தீர்ப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம், மிகுந்த உங்களுடைய நட்பையும் உங்களுடைய தீர்ப்பையும் நாங்கள் மதித்து கொண்டிருக்கிறோம் என்று நமது இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த இருவரையும், அங்கே மரண தண்டனை வழங்கிய இந்த இருவரும் தற்பொழுது இந்தியாவில் தங்கியிருப்பதனால் இவர்கள் இருவரையும் இந்திய நாடு அங்கே விடுவிக்குமா அல்லது இந்தியாவிலேயே அவர்களை தங்க வைத்திருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. இது வரும் காலங்களில் தான் இதனுடைய பதில்களை நாம் சொல்ல முடியும். தற்பொழுது அவர்கள் இருவரும் இந்தியாவில் தங்கியிருக்கிறார்கள். ஆனால் வங்கதேசத்தில் மனித குலத்திற்கு எதிரான கொலை செய்தல் மற்றும் கொலைக்கு ஆதரவாக இருத்தல், கொலைக்கு தூண்டுகோலாக இருத்தல், கொலைகளை மறைத்தல் உட்பட 5 பிரிவுகளின் கீழ் ஷேக் ஹசீனா மற்றும் உள்துறை அமைச்சர் அசாது உஸ்மான் மற்றும் மற்றொருவர் கமல் என்ற நபர் 3 பேருக்கும் இந்த 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது வங்கதேசத்தின் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வந்துள்ளது. இதை முற்றிலும் ஷேக் ஹசீனா அவர்கள் மறுத்திருக்கிறார். நான் இல்லாத பொழுது, நான் அங்கே ஆப்சண்டாக இருக்கும் பொழுது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நீங்கள் எவ்வாறு நடத்தலாம்? நான் ஆப்சண்ட். ஆக நீங்கள் ஒருதலைப்பட்சமாக ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளீர்கள், இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இது முற்றிலும் ஒருதலைப்பட்சமான தீர்ப்பு என்று ஷேக் ஹசீனா அவர்கள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. எதுவோ எப்படியாக இருப்பினும் வரும் காலங்களில்தான் இவர்களுடைய மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்படுமா இல்லது தீர்ப்பு குறைக்கப்படுமா, இவர் தீர்ப்பிலிருந்து அந்த தண்டனையிலிருந்து இவருக்கு விலக்கு அளிக்கப்படுமா, இவர் விடுவிக்கப்படுவாரா, ஷேக் ஹசீனா முற்றிலும் விடுவிக்கப்படுவாரா என்பதை காலம் பொறுத்துத்தான் நாம் எதையும் சொல்ல முடியும்.